அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேருடைய கேள்வி என்னவா இருக்குன்னு தெரியுமா? நல்ல பணவரவு இருக்கணும், நல்ல வேலை அல்லது தொழில் இருக்கணும், அடுத்து நல்ல வாழ்க்கை துணை அமையணும். இந்த 3ம் எனக்கு சேரணும். சேர்ந்தாதான் நான் கல்யாணத்துக்கு நான் ரெடியாவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சில தாட்லாம் நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா இது 3ம் கிடைச்சாவே லைஃப்ல செட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கான்னா கண்டிப்பா உண்டுங்க. ஆனா அதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பணம், தொழில் இது 2ம் ஒண்ணுதான். நமக்கு தொழில் நல்லா இருந்தா பண வரவு நல்லா இருக்கும். பணம் நல்லா இருக்குனாவே தொழில் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? வேலைக்கு போனா தான் நமக்கு பணம் வரும். இல்லாட்டினா பணத்த நமக்கு தூக்கியா குடுத்துட்டு போறாங்க? கிடையாது. நம்ம உழைக்கணும். உழைப்பு அப்படிங்கிறது 10ஆம் பாவகம் வேலை. அந்த வேலை நல்லா இருந்தால் மட்டும் தான் பணம் அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்ப இந்த 2 பாவகங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஏழ்பி லக்னம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏழ்பி லக்னம் இந்த நம்ம ராசிகளுடைய பெயர்கள நம்ம இங்க போட்டிருக்கோம். ஏஎல்பி லக்னம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏஎல்பின்னு எழுதியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஏஎல்பின்னு எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் துலாம் லக்னம், உங்களுடைய லக்னம் அப்படின்னு அர்த்தம். சரி, இதுக்குன்னு ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க. 7 கிரகங்களில் ஒவ்வொரு வீட்டிற்குமே ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க. அந்த அதிபதிகள் தான் நம்மளை இயக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதில் முக்கியமாக நம்ம லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும். இந்த லக்னாதிபதி நல்ல இடத்துல இருந்துட்டா அவங்களுக்கு எல்லா வசதிகளையுமே அவங்க பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் நமக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த 2ஆம் பாவகம், தொழில் அப்படிங்கிறது இந்த 10ஆம் பாவகம். இந்த 2ம் 10ம் நமக்கு நல்லா இருக்கணும். இந்த 2க்கு அதிபதி யாரு? செவ்வாய். 10க்கு அதிபதி யாரு? சந்திரன். இந்த செவ்வாயும் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானமும் தொழிலும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட இந்த லக்னத்தின் அதிபதியான சுக்கிரனும் தொடர்பில் இருக்குது அப்படின்னா ஜாதகரால் இந்த 2யுமே பெற முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். லக்னாதிபதி சுக்கிரன் போய் இங்கே உட்காந்துட்டாரு அப்படின்னா இந்த 2 நல்லா இருந்தாலும் அவருக்கு வருமானமும் வரும், தொழிலும் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஜாதகர் இங்கே இருக்கிறதுனால இது 2யுமே அனுபவிக்க அவரால் முடியாது. ஏன்னா அவர் போக மாட்டார். அதனால அவருக்கு இது 2ம் பயன்படாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு லக்னத்துக்குமே அதே மாதிரி தான். இப்போ மகர லக்னம்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லக்னத்திற்கு அதிபதியும் சனி பகவான் தான், 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான், 10க்கு அதிபதி யாரா இருப்பாங்க? சுக்கிரனா இருப்பாங்க. அப்ப சனியும் சுக்கிரனும் நல்ல அமைப்புல இருக்கணும். சனியும் சுக்கிரனும் நல்லா இருந்துட்டாவே அவங்க பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் தொழில் நடத்துவதற்கான தகுதியும் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சனி பகவான் இங்க சிம்மத்துல இருந்துட்டாருன்னா இந்த ஜாதகரை கெடுத்துக்குவார். கிறுக்கு புத்தி அவருக்கு அப்பதான் வேலை செய்யும். நல்லா போய்கிட்டு இருக்கோம், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு வேலையை விட்டுட்டு வருவார். அப்போ இந்த ஜாதகர் எந்த ஒரு விஷயம் நம்ம அனுபவிக்கணும்னாலும் லக்னாதிபதி 8ல் இருந்தால் அவரால் அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவெடுத்துக்கணும். சரி, இந்த 2மே நல்லா இருக்குங்க. இந்த செவ்வாயும் சந்திரனும் இந்த லக்னாதிபதி சுக்கிரனும் நல்லாவே இருக்காங்க. இந்த ஜாதகருக்கு திருமணம் நல்லா இருக்குமா அப்படின்னா திருமணமும் சூப்பராகவே இருக்கும். காரணம் என்ன? இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். வருமானத்தை தரக்கூடியவரும் அவர் தான், 7ஆம் அதிபதியும் அவர் தான். அவர் போய் இங்கே சந்திரனோட இணைவு பெற்று இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தொழில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். லக்னத்துக்கு லக்னம் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ துலாம் லக்னத்திற்கு நல்லா இருக்கும் சொல்லியாச்சு. இப்போ இதுவே விருச்சக லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சக லக்னம், இந்த விருச்சக லக்னம் ஏஎல்பின்னு இங்கே போட்டிருக்கு. இந்த லக்னத்தின் அதிபதி செவ்வாய். இந்த லக்னத்திற்கு 2வது வீடு, இந்த வீட்டுக்கு 2, இந்த வீடு விருச்சகத்துக்கு 10. அப்போ இங்கே குரு ப்ளஸ் சூரியன். இந்த குருவும் சூரியனும் நல்லா இருக்கணும். அதோட இந்த செவ்வாயும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு வருமானமும் தொழிலும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? இந்த லக்னத்திற்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரனா போயிடுவார். அப்போ இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த 2யும் வச்சு மனைவியும் நல்லபடியாக வச்சு வாழக்கூடிய அல்லது கணவனும் அமைஞ்சு நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு தகுதியை இந்த ஜாதகர் பெறுவார். இந்த 2ம் நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த விருச்சக லக்னத்திற்கு இது 2ம் போய் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாமே. சுக்கிரன் இங்கே இல்லை, விருச்சக லக்னத்திற்கு குருவும் சூரியனும் இங்கே இருக்கு அப்படின்னா அவருக்கு வருமானம் தொழில் 2மே தடையாகும். கல்யாணத்தினால
அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவருக்கு கல்யாணங்கிறது ஆச்சுன்னா இது 2மே தடையாயிடுங்க. 7ல இந்த சூரியனும் குருவும் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களுக்கு தொழிலும் சரி, வருமானம் சரி, திருமணத்தினாலேயே பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதே இது இங்க சுக்கிரன் இருக்காரு. திருமணம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷப லக்னத்துக்கு 2ல சுக்கிரன் இருந்தா திருமணம் அங்க கூடி வராது. அவங்க வருமானம்ங்கிறதும் ஒரு குறையாக காமிச்சு, அதனாலேயே அங்க திருமணம் தடையாக போகும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு. அப்ப எவ்வளோ அழகா ஒரு சிம்பிளா அந்த காரக கிரகங்கள மட்டும், கேள்விக்குரிய பாவக கிரகங்கள மட்டும் வச்சு நம்மளால துல்லிதமாக பலன் எடுக்க முடியுதுன்னு பாருங்க. அப்போ வேற யாரையுமே நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நமக்கு இவங்கள பார்த்தாலே போதும், அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிடலாம். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்குமே அதனுடைய அதிபதிகளை வச்சு நமக்கு அந்த தொழில் நல்லா இருக்குமா, வேலை நல்லா இருக்குமா, 10வது வீடு நல்லா இருக்குன்னா வேலை நல்லா இருக்கும், 2வது வீடும் நல்லா இருக்குன்னா வருமானமும் நல்லா இருக்கும். இல்லைங்க 2 நல்லா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்திருக்க லக்னத்தில் விருச்சிக லக்னத்திற்கு குரு நல்லா இல்லை, ஆனால் சூரியன் சூப்பராக இருக்காரு, வேலை கவர்மெண்ட் வேலைங்க, அவருக்கு என்னப்பா அரசாங்க உத்தியோகம், பார்த்தா லைப்ரரியில் வேலை செய்வார், சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது அங்கே குரு நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவர் கலெக்டர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டார். அவருக்கு சும்மா சாதாரண வேலை கிடைச்சா கூட 40,000 50,000க்கு மேலே தாங்க சம்பளம் கிடைக்கும், சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த 2ம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நிறைவான தொழில், நிறைவான சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும். கூடுதலாக 7ஆம் பாவமும் நல்லா இருந்தால் திருமண வாழ்க்கையும் நிறைவாகவே இருக்கும். இது 3ம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. இந்த 3ம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூரணத்துவம், வேலை, வருமானம், திருமணம், இது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களாலையும் ஒரு சக்ஸஸ் மேன் அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும். அதான் உங்களுக்கு ஏஎல்பி ஜோதிடம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துடும். ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, பாருங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.